श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीशैलवंशनजटादनृसिंहसूरेः पदाम्बुजप्रणयनं तदवात्तमन्त्रं श्रीमन्त्रसिंहगुरुवर्यकृपात्तबोधं श्रीनिवासगुरुनाथुनाट्यमीडे இப்போ ஆறாவது ஸ்லோகம். பிராக்தர்மேல் பாஸ்திரார்த்தே பிரசமித விஷயே தாதிருஷாராத்யயுக்தே அதாத ஷாரீரகாம்ஷே बहुविध महिम ब्रह्म मीमांसितव्यम कृत्स्न स्वाध्याय सांगाध्ययन समुदितापात बुद्ध्यैव कर्म त्यक्त्वादौ ब्रह्मचिन्तां किमिति न कुरुतां तन्न तुल्योक्त्यबाधात्. இந்த ஸ்லோகத்துல முதல்ல கர்மகாண்டார்த்தத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரம்மகாண்டார்த்தத்தை சொல்லணும். இதுதான் கிரமம். அந்த கிரமத்தை காண்பிக்கிறார். முதல்ல கர்ம விசாரம் பண்ணணும், அப்புறம் பிரம்ம விசாரம் பண்ணணும். கர்ம விசாரம் பண்ணி கர்ம காண்டத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரம்ம விசாரத்தை பண்ணி பிரம்ம காண்டத்தினுடைய அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணிக்கணும். இதுதான் கிரமம். இத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். பிராக் தர்மே அல்ப அஸ்திர அர்த்தே பிரசமித விஷயே தாதிஷ ஆராத்ய யுக்தே. அதாவது பிராக் முதல்ல என்ன பண்ணணும்னா தர்மத்தை சிந்தனம் பண்ணணும். தர்மம் எப்படி இருக்குன்னா அல்ப அஸ்திர அர்த்தத்தை உடையது. அர்த்தம்னா பலம், அல்பமான அஸ்திரமான பலத்தை கொண்டது தர்மம். தத்யதா இஹ கர்மசிதா லோகः க்ஷீயதே ஏவமேவ அமுத்திர புண்ணியசிதோ லோகः க்ஷீயதே அப்படின்னு ஸ்ருதி சொல்றது இல்லையா? இந்த இடத்துல அல்ப அஸ்திர பலம், அல்பம்னா கொஞ்சமான பலம், அஸ்திரம்னா தீர்க்க காலம் இல்லாத பலம். இந்த அல்பன்றதுக்கும் அஸ்திரன்றதுக்கும் இதுதான் பேதம். அல்பம்னா பலம் கொஞ்சம், அஸ்திரம்னா ரொம்ப நாள் இருக்காது. அப்படிப்பட்ட பலத்தை கொண்டது எது? தர்மம். தர்மம்னா சொர்க்காத்தியர்த்தம் பண்ணக்கூடிய யாகாதிகள். பிராக் தர்மே அல்ப அஸ்திரார்த்தே பிரசமித விஷயே. விஷயம்னா சம்சயம். இப்போ இந்த தர்ம விஷயத்துல சம்சயங்கள்லாம் பிரசமிதமாக போயிடுது. அப்போ பிரசமிதமான சம்சயத்தை உடையது எது? தர்மம். அல்ப அஸ்திர பலகமாயும் பிரசமித விஷயமாயிருக்கிற தர்மம் இருக்க, அது பிராக். பிராக் பிரசமித விஷயே. அல்ப அஸ்திர பலகமாயிருக்கிற தர்மம் பிராக் பிரசமித விஷய. முதல்ல பிரசமித சம்சயகமாக இருக்கு. அந்த தர்மம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா தாதிஷ ஆராத்ய யுக்தே. அதனுடைய பலம் இருக்கு பாருங்க. பலம் அல்பமாயும் அஸ்திரமாயும் இருக்கு. இது ஒரு விஷயம். அதுக்கு ஆராத்தியமா இருக்கவாள் அப்படித்தான் இருக்கா. அல்பமாயும் அஸ்திரமாயும். ஆராத்தியாள் யாரு? இந்திராதி தேவதைகள். இந்திராதி தேவதைகள் அல்ப அஸ்திரமாய் இருக்கிற தேவதைகள். அப்போ தாதிருஷ ஆராத்திய யுக்தே அல்ப அஸ்திர அர்த்தே அல்ப அஸ்திர ஆராத்திய யுக்தே
தர்மே பிரசமித விஷயே சதி. அதுல எப்போ பிராக் முதல்ல பிரசமித விஷயமாக இருக்கு. அத அதஹ அத அனந்தரம் அத்தஹ கர்ம விசாரஸ்ய விருத்தத்வாதேவ ஹேதோஹ. கர்ம விசாரமானது விருத்தமா இருக்கிறதுனாலேயே ஷாரீரகாம்சே, ஷாரீரகம் வேதாந்தம், வேதாந்தத்துல பகுவித மகிம, பகுவித மகிமனா பிரம்மசப்தார்த்தத்தை சொல்றார். பகுவித மகாத்மத்தை உடைய பிரம்ம மீமாம்சித்தவ்யம். சமஸ்த கல்யாண குணாகரமான பிரம்மமானது உபயலிங்ககம் சொல்லலாம். சமஸ்த கல்யாண குணாகரமாய் அகிலேய பிரத்தனை கல்யாண குணாகரமாய் இருக்கிற பிரம்ம அத அதஹ மீமாம்சவ்யம், அத மீமாம்சித்தவ்யம், அதஹ அதஹ மீமாம்சித்தவ்யம், அதஹ மீமாம்சித்தவ்யம். அதஹ ஷாரீரகாம்சே, ஷாரீரகாம்சே நாம வேதாந்த சாஸ்திரத்துல இந்த விசாரம் பண்ணணும். மீமாம்சித்தவ்யம் விசாரணீயம். கிம் விசாரணீயம்? பிரம்ம விசாரணீயம். கதா விசாரணீயம்? அத விசாரணீயம். குதஹ விசாரணீயம்? அதஹ விசாரணீயம். அந்த பிரம்ம பகுவித மகிமயுக்தமாக இருக்கு. கிருத்ன சுவாத்தியாய சாங்காத்யயன சமுதித ஆபாத புத்தியைவ கர்ம தியக்த்வா ஆதௌ பிரம்மசிந்தாம் கிமிதி ந குருதாம். இங்க பூர்வபக்ஷி கேட்கிறார், சுவாமி இவன் கிருத்ன சுவாத்தியாய அத்தியனத்தை பண்ண போறான். கிருத்ன சுவாத்தியாய அத்தியனம்னா இஷயத்வான்னு ஆரம்பிச்சு பிரம்மணோ மகிமானம் ஆப்னோத்தின்னு உபனிஷத் பரியந்தம் வேதாத்தியனம் பண்ண போறான், அத்தியனம் பண்ண போறான். கிருத்ன சுவாத்தியாய, கிருத்ன சுவாத்தியாய ஸ்வஸ்ய அத்தியாய, சுவாத்தியாய ஸ்வபரம்பரா பிராப்தः ஸ்வகுல பரம்பரா பிராப்தோ வேதபாகः சாக்கா விசேஷः சுவாத்தியாயः. கிருத்ன சுவாத்தியாயத்தை அத்தியனம் பண்ண போறான். அதை எப்படி அத்தியனம் பண்ண போறான்? சாங்காத்தியனம் பண்ண. கிருத்ன சுவாத்தியாயஸ்ய சாங்கஸ்ய அத்தியனம். கிருத்ன சுவாத்தியாயஸ்ய சாங்கஸ்ய அத்தியனம் பண்ணால் அப்ப என்ன கிடைக்கும்னா சமுதித ஆபாத புத்தி. அப்போ இவனுக்கு ஆபாத புத்தியானது ஏற்படும். ஆபாத புத்தின்னு என்ன தெரியுமோ இல்லையோ? ஆபாத புத்தி ஸ்ரோத்திரத்துல சப்தம் விழுந்த ஸ்ரோத்ரே சப்த சம்பந்த பவதி சேத் அனுக்ஷணம் அனுபபத்தியாதி பரிசீலனம் வினா, அனுபபத்தியாதி பரிசீலனம் வினா சந்தேக விபர்யய சக யுக்தன சந்தேக விபர்யய சக சக அர்த்தஞானம் யத் பவதி ததேவ அர்த்தஞானம் ஆபாத பிரதீதி. கேட்ட மாத்திரத்தினாலேயே அனுபத்தி பிரதிசந்தானம்லாம் ஒன்றும் பண்ணாமல் ஒரு அர்த்தத்துக்கு ஞானம் வருது. இதுக்கு மேல சம்சயம் வரலாம். இது இது விபரியமாக ஆகலாம். இந்த ஞானமானது விபரியமாக ஆகலாம், பிரமமாக ஆகலாம். இந்த ஞானமானது இந்த ஞானத்திலேருந்து சம்சயம் வரலாம். இந்த ஞானத்திலே சம்சயம் கூட வரலாம். அப்படிப்பட்ட ஆனா இந்த புத்தியானது சம்சய ரூபமா இருக்காது. இந்த புத்தியானது நிச்சய ரூபமா தான் இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் சம்சயம் வரத்துக்கு அப்ராமான்ய சங்கா வரலாம். அப்ராமான்ய சங்கா வரலாம். அப்ராமான்ய சங்கா வந்தா இதுல சம்சயம் வரும். நிச்சயம் இருக்காது. இல்லையே, முதல்ல வரக்கூடிய ஞானம் வந்து நிச்சய ரூபமா தான் வரும். இவன் அனுபத்தி பிரதிசந்தானம் எல்லாம் பண்ணல. அனுபத்தி பிரதிசந்தானம் எல்லாம் பண்ணல. அனுபத்தி பிரதிசந்தானம் எல்லாம் பண்ணாம இருக்கும் பொழுது இவனுக்கு வரக்கூடிய ஞானம் இருக்க அது வந்து நிச்சய ரூபமா தான் வரும். ஆனா இது அதுக்கப்புறம் அப்ராமான்ய சங்கைக்கு இடம் கொடுக்கும்.
அப்ராமான்ய சங்கைக்கு இடம் கொடுத்தா திரும்பி விஷயத்துல சம்சயம் வரும். ஞானத்துல அப்ராமான்ய சம்சயம் வந்தால் விஷயத்துல சம்சயம் வரும். அதே மாதிரி இன்னும் இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு. விபரீயம் விபரீயம் இந்த ஞானம் விபரீயம்னு கூட நிச்சயமாகலாம் பின்னாடி. என்ன சம்சய விபரிய சகம்னு சொல்லுவார். அப்ராமான்ய சங்கா ஆஸ்கந்திதமான புத்தின்னு சொல்லுவார். அப்ராமான்ய சங்கா இப்ப இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அப்ராமான்ய சங்கைக்கு அருகமான புத்தி இதுதான் ஆபாத்த புத்தி. இப்ப என்ன கேக்குறார், கிருத்தன சுவாத்தியாய சாங்க அத்தியனத்தினால சமுதித்த உண்டான ஆபாத்த புத்தி இருக்கு. ஆபாத்த புத்தி என்ன? ஆபாத்த புத்தியினால இவனுக்கு தெரியுது இந்த கர்மா எல்லாம் அல்பாஸ்திர பலகம். இந்த கர்மா எல்லாம் அல்பாஸ்திர பலகம் அப்படின்னு இவனுக்கு தெரியுது. அல்பாஸ்திர பலகம்னு தெரிஞ்சுடுறது. தெரிஞ்சதுனால நேரடியா பிரம்மச்சிந்தையே பண்ணலாமே. தெக்துவா ஆதௌ கர்ம தெக்துவா ஆதௌ பிரம்மச்சிந்தாம் கிமிதி ந குருதாம். ஏன் பிரம்மச்சிந்தைய பண்ணக்கூடாது அப்படின்னார். தன்னை தன்னை இந்த கேள்வி சரியில்லை. ஏன்னா தன்னை துல்யோக்தியபாதாத். இப்போ இப்படி சொன்னையானால் அப்போ சம்சய விபரிய அப்பனோத அப்ப என்ன சொல்றான், ஆபாத பிரதீதி மாத்திரம் இருந்தா போறோம், கர்மச்சிந்தா வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அப்போ ஆபாத பிரதீதி பிரம்ம விஷயத்திலேயே வந்திருக்கும் இல்லையோ. பிரம்ம விசாரமும் வேண்டாம், பிரம்ம விசாரமும் வேண்டாம். இல்ல சுவாமி அப்படி இல்ல, பிரம்மம் பிரதிபன்னமா இருந்தாலும் நியாய நிரூபணம் பண்ணாத போனால் சம்சய விபரியங்கள்லாம் போகாது. நியாய விபரியம் அந்தரேன சம்சய விபரியோ நாத்தி வர்த்தத்தை. நியாய நிரூபணம் பண்ணாதான் சம்சய விபரியங்கள்லாம் போகும்னு நீ சொன்னையானால் அப்போ சம்சய விபரியங்கள் போறதுக்காக கர்ம விசாரத்தையும் பண்ணிதான் ஆகணும் அப்படின்றார். கர்மபாகத்தையும் சிந்தனம் பண்ணிதான் ஆகணும். துல்யாயாஹ உக்தேஹ பவதாம் பக்ஷே அபாதாத். துல்யமிதி உக்தேஹ அபாதாத். துல்லியம் அப்படின்ற உக்தி இருக்க, அது தடங்கள் இல்லாமல் வரும். துல்லியம் இதி உக்திஹி பாதம் வினா ஆகச்சதி. உத்தரம் கர்ம விசாரே யா யுக்தி பவதா உக்தா சா யுக்தி பிரம்ம விசாரே துல்லியா அப்படின்ற உக்தியானது வாக்கியமானது அபாதிதம். கர்ம விசாரத்துக்கு என்ன நியாயமோ அதே நியாயம் பிரம்ம விசாரத்துக்கும் உண்டு. கர்ம விசாரம் பண்ணி ஆகணும்னா பிரம்ம விசாரம் பண்ணிதான் ஆகணும். பிரம்ம விசாரம் பண்ணிதான் ஆகணும் நீ சொன்னையானால் கர்ம விசாரம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இப்போ பிராக் தர்மே அல்ப அஸ்திரார்த்தே பிரசமித விஷயே தாதிருஷ ஆராத்திய யுக்தே அதாதः சாரீரக அம்சே பகுவித மகிம பிரம்ம மீமாம்சிதவ்யம். கிருத்ர ஸ்வாத்தியாய சாங்காத்யயன சமுதிதாபாத புத்தியைவ கர்ம த்யக்த்வாதோ பிரம்ம சிந்தாம் கிமிதி ந குருதாம் தன்ன துல்யோக்தியபாதாத். அதஹ இந்த இடத்துல அதஹான்னு சப்தத்துக்கு சிந்தாமணியில் அழகா அர்த்தம் எழுதுறார். இந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னு கேட்டா அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசான்ற இடத்துல அத சப்தார்த்தம்னா கர்ம விசார அனந்தரம்னு சொல்றோம். நிஷ்கிருஷ்டமா நான் சொல்லியிருக்கேன் அப்பவே. கர்மபல அல்பாஸ்திரத்துவ நிர்ணய பூர்வக, கர்மபல அல்ப அஸ்திரத்துவ நிர்ணய பூர்வக பிரம்மஜான அனந்த ஸ்திர பல ஆபாத பிரதீதே. இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். கர்ம பல அல்பாஸ்திரத்துவ நிர்ணய பூர்வக பிரம்ம ஞான அனந்த ஸ்திர பல ஆபாத பிரதீதே என்று இல்லையா. பிரம்ம
ஞான அப்படின்னு இடத்துல பிரம்ம ஞானம்னு வேண்டாம், பிரம்மன்னு வச்சுக்கலாம். பிரம்ம விஷயக व्युत्पत्ति जनित ब्रह्म विषयक व्युत्पत्ति जनित अनंत स्थिर फल आपात आपात प्रतीते ब्रह्मनिष्ठ ब्रह्मनिष्ठ ब्रह्म विषयक व्युत्पत्ति जनित अनंत स्थिर फल फल विषयक आपात प्रतीते அப்படின்னு சொன்னோம்னால் அதிகரணார்த்தம் வந்துடும். சித்தே வியுத்பத்தி அஸ்தின்னு அதிகரணார்த்தம் இல்லையா, அந்த அதிகரணார்த்தம் அதசப்தத்துல கிடைக்கணும். அதசப்தத்துல கிடைக்கிறது இப்படி வச்சுக்கணும் அப்படின்னு. அடுத்த ஸ்லோகம் பிராவண்டி. இந்த இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்றேன். அத பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவ்யா, பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவ்யா அப்படின்னு. பிராவண்யம் பிராத்ரிவர்கே சஃலயதனதா உபாசனாங்கத்வதோபி வியாக்கியாரூபேத்ர சாஸ்திரே கிரம நியதிரசோ ஸ்யாச்ச முக்கிய கிரமேண மானத்வாதிர் விசார்யः புரத இஹ ததா வாக்கியவேத்யாத் பதார்த்தः திருஷ்டாந்தஸ்ச உபமேயாத் யதி மது சவிதே யாத்து சாத்ரிம் கிமர்த்தம். இப்போ இப்போ என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டா, சுவாமி பிரம்ம விஷயகமான ஆபாத்த பிரதீதி வந்துடுத்து, அதை நீரே ஒத்துக்கிறார். அப்போ கர்ம விசாரமே வேண்டாமே, கர்ம விசாரத்துக்கு இது பிரதிபந்தகம். இப்போ கர்ம விசாரம் பண்ணிதான் பிரம்ம விசாரம் பண்ணணும். ஏன் கர்ம விசாரம் பண்ணணும் அப்படின்னா, கர்ம விஷயகமான ஆபாத்த பிரதீதி வந்திருக்கு, அது போராது. ஆபாத்த பிரதீதியானது சம்சய விபரியங்களை அதிக்கிரமம் பண்றது இல்லை. அப்போ சம்சய விபரியங்களை அதிக்கிரமணம் பண்றதுக்காக கர்ம விஷயகமான விசாரம், கர்ம விஷயகமான விசாரத்தை பண்ணணும்னு நீர் சொன்னார். பிரம்ம விஷயக விசாரம் அதனால்தான் பண்ணணும். வெறும் ஆபாத்த பிரதீத்தியால ஒன்றும் ஆக போறதில்லை, ஆக போறதில்லை. இப்போ ஒரு கேள்வி கேட்கிற சுவாமி, ரெண்டுத்துக்குமே ஆபாத பிரதீதி வந்துடுத்தோம்னா பிரம்ம விஷயக ஆபாத பிரதீதி முதல்ல வந்துடுத்தோம் இல்லையோ, அப்போ கர்ம விசாரமானது பண்ணவே வேண்டாமே. பிரம்ம விஷயகமான ஆபாத்த பிரதீதி வந்ததுனாலே கர்ம விசாரம் பண்ண மாட்டான். பிரம்ம விஷயகமான ஆபாத பிரதீதி வந்துடுத்துன்றது நீயே ஒத்துக்கிற. ஏன்னா கிருத்ன சுவாத்தியாய சாங்காத்தியன சமுதிதாபாத புத்தி. அப்போ பிரம்ம விஷயகமான ஆபாத பிரதீதி வந்துடுத்துன்றது உனக்கு இஷ்டம், உனக்கும் இஷ்டம். அப்படி இருக்கும் பொழுது பிரம்ம விஷயகமான ஆபாத பிரதீதி வந்துடுத்துனா கர்ம விசாரமே ஒருத்த பண்ண மாட்டானே, கர்ம விசாரமே ஒருத்த பண்ண மாட்டானே அப்படின்னு கேட்டார். அதுக்குதான் இந்த ஸ்லோகத்துல சமாதானம் சாதிக்கிறார். பிராவண்யம் பிராக்கு திரிவர்கே. உலகத்துல தர்மார்த்த காம மோக்ஷங்கள்னு 4 புருஷார்த்தங்கள் இருக்கு. அதுல திரிவர்க்கம்னு சொல்றது தர்ம அர்த்த காமங்கள். இதுல முதல்ல பிராவண்யம் மனுஷனுக்கு வரும். ஸ்லோகார்த்தத்தை முன்னாடி சொல்லிவிடுறேன். இதுல நிறைய விசாரங்கள் வியாக்கியானங்கள்ல பண்ணிருக்கா. முதல்ல ஸ்லோகத்தினுடைய யதாஸ்ருதார்த்தத்தை பார்ப்போம். திரிவர்க்கே பிராக் பிராவண்யம். எல்லாருக்குமே முதல்ல தர்மார்த்த காமங்கள்ல தான் பிராவண்யம் வரும். பிராவண்யம்னா பிரவணத்தா, அதுல ஈடுபடுதல் வரும். சபல யத்தனத்தா உபாசனாங்கத்வதோபி. 2வது பிரயத்னம் சபலமாக இருக்கும். எப்பனா உபாசனாங்கத்வதோபி, உபாசனத்துக்கு அங்கம் கர்ம சன்னிபத்தியோபகாரகம். இதுல சில பேர் ஆராதோபகாரகம்னு கூட சொல்றா. சிந்தாமணியில ஸ்பஷ்டமா சன்னிபத்தியோபகாரகம்னு சொல்றார். சுவாமி தத்துவமுக்தா கலாபத்திலையும் சன்னிபத்தியோபகாரகம்னு சாதிச்சிருக்கார். அதுல பிரமிக்க கூடாது. இப்போ சன்னிபத்தியோபகாரகம், சன்னிபத்தியோபகாரகம்னா உத்பாதகம்னு அர்த்தம், சாமான்யமா ஒரு அர்த்தம்.
இப்போ கர்மானுஷ்டானம் பண்ணால் என்ன கிடைக்கும்? உபாசன நிஷ்பத்தி ஆகும். அகரஹ அனுஷ்டீயமான வர்ணாசிரம தர்ம அனுகிரகீத ததுபாசன. வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணால் அதனால உபாசனம் அனுகிரகீதமாக போகும். அப்படி என்ன அர்த்தம்? இந்த உபாசன அங்கமாக இருக்கிறதுனால கர்மானுஷ்டானம் அந்த கர்மானுஷ்டானம் பண்றதுல வந்து சபல யதனத்துவம். இந்த சபல யத்தனத்தா என்ன அர்த்தம்னா, அதாவது பிரம்ம ஞானத்தினால வரக்கூடிய பலமானது பிரகிருஷ்டமா இருந்தாலும் இவன் என்ன பண்ணணும்னா வந்து கர்மாக்கள் வந்து உபாசனத்துக்கு அங்கமா இருக்கிறதுனால அதனுடைய அந்த கர்மாக்கள் வந்து உபாசனத்துக்கு அங்கம் இருக்கிறதுனால முதல்ல கர்ம விசாரம் பண்றது சபலமா இருது. கர்ம விசாரக சபல யத்தனதா கர்ம விசாரக சபல யத்தனகः भवति, सफल यतनकत्वं तस्य भवति. ब्रह्म विचार कर्म विचारकस्य सफल यतनता भवति. प्रथमं कर्म विचारकस्य सफल यतनता भवति. அதாவது கர்ம விசாரம் முதல்ல பண்றான், அப்புறம் பிரம்ம விசாரம் பண்றான்னு ஒரு ஸ்திதி இருக்கு. இந்த இந்த கர்ம விசாரம் முதல்ல இவன் பண்றது ஔபனிஷதமான பலம் இருக்கும் இல்லையோ? ஔபனிஷதமான பலம் என்ன? மோட்சம். அந்த மோட்சத்துக்கு இது வந்து உபயோகப்படலைன்னு வச்சுக்கோங்க, அப்ப கர்ம விசாரம் பண்ண மாட்டான். கர்ம உபாசனத்துக்கு அங்கம், உபாசனம் மோட்ச பலகம். அப்போ கர்ம விசாரம் பண்றது, கர்ம விசாரம் பண்ணால் கர்ம விஷயத்துல ஒரு தெளிவு ஏற்படுறது. கர்ம விஷயத்துல ஒரு தெளிவு ஏற்பட்டால் கர்மானுஷ்டானம் நன்னா பண்ணுவான். கர்மானுஷ்டானம் பண்ணால் உபாசனம் சித்திகள். அப்போ கர்ம விசாரம் பண்றது மோட்சத்துக்கு உபயோகியாதான் இருக்கு. அதனால வந்து கர்ம விசாரம் முன்னாடி பண்ணிதான் ஆகணும். சபல உபாசன அங்கத்துவத்தோப்பி, உபாசனத்துக்கு அங்கமாக கர்மாக்கள் ஆறுதனாலையும் கர்மணாம் உபாசன அங்கத்துவத்தோப்பி சபலயத்தனதா கர்ம விசாரகஸ்ய யத்னஹா சபலஹா. அப்படி அவ்வளவு தூரம் அர்த்தம் சொல்லணும். சபல யத்தனத்தா புருஷ நிஷ்டா. உபாசனாங்கத்துவத்தோப்பின உபாசனாங்கத்துவம் கர்ம விசாரத்துக்கு கிடையாது. கர்மணா உபாசனாங்கத்வாதபி கர்ம 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 விசாரே யோஹ யத்னஹ சஹ சபலஹ. ரெண்டாவது ஹேத்து இல்லைனாக்க வெறும் பிராவண்யம் பிராக்திருவர்க்கே மட்டும் இருந்தா, பிராவண்யம் வந்து ஒவ்வொரு புருஷன் இடத்துல ஒவ்வொரு ரீதியா இருக்கும் அப்படிங்கிறதுனால நியமம் இல்லாம போயிடும். அப்படி ரெண்டாவது ஹேத்து இருக்கிறதுனால தான் நியமம் இல்லையா? அப்படி வேண்டாம், எல்லாமே பிராவண்யம் பிராக்திருவர்க்க இது வந்து உத்சர்கதா. எல்லாருக்குமே தர்மார்த்த காமங்கள்ல தானே பிராவண்யம் வரும் முதல்ல. அது தர்மார்த்த காமங்கள்ல பிராவண்யம் இருக்கிறதுனால அதுக்கு அனுகுணமாக முதல்ல கர்ம விசாரம் தானே பண்ணணும். கர்ம விசாரம், கர்ம எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுட்டாதானே அது முடியும். அது மட்டும் இல்ல, உபாசனாங்கத்வத்தோப்பி சஃலயத்தனதா பவதி. கர்மணா உபாசனாங்கத்வத்தோப்பி சஃலயத்தனதா புருஷஸ்ய பவதி. அதுக்கு மேல வியாக்கியா ரூபே அத்திர சாஸ்திரே. இந்த சாஸ்திரம்ன்றது வந்து व्याख्यारूपे अत्र शास्त्रे क्रमनियतिः असौ स्याच्च मुख्यक्रमेण. इदं शास्त्रं मीमांसा शास्त्रं व्याख्यारूपं. வியாக்கியத்துக்கு என்ன கிரமம் இருக்கோ அந்த கிரமத்தை தான் வரும். வியாக்கியாரூபே அத்திர சாஸ்திரே கிரம நியதிஹி கிரம நியமஹ असौ स्याच्च मुख्यक्रमेण मुख्यानां क्रमेण अयं क्रमः भवति. मुख्यानां क्रमेण अयं क्रमः भवति.
मुख्यक्रमेण क्रमनियमः भवति। व्याख्यारूपे अत्र शास्त्रे क्रमनियतिः असौ स्यात् च मुख्यक्रमेण. சரியா இருக்கா? எந்த கிரமத்துல வியாக்கியமான வேதம் இருக்கோ அந்த கிரமத்துல, அதாவது என்ன சொல்லுவானா, முக்கிய கிரமத்தினாலதான் பண்ணணும்னா. இது என்ன சொல்றதுன்னு கேட்டா, பிரதானம் எந்த கிரமத்துல அனுஷ்டிக்கப்படுறதோ அதே கிரமத்துல அங்கத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல சொன்னார் சுவாமி, பாதராயணர் முதல்ல சாரீரகத்தை நிர்மாணம் பண்ணி ஜெய்மினியானவர் அதுக்கப்புறம் பூர்வமீமாசைய பண்ணார் அப்படின்னு ஏன் இருக்கக்கூடாது? பாதராயணருடைய சிஷ்யர் ஜெய்மினி. பாதராயணர் முதல்ல பிரம்மசூத்திரங்களை பண்ணிட்டு நீ சிஷ்யனை பார்த்து நீ சூத்திரங்களை பண்ணு, கர்மசூத்திரங்களை பண்ணுன்னு சொல்லிருக்கலாமே என்ன அப்படின்னு சொன்னா, அது சொல்ற மானத்வாதிஹி விசாரியா, மானத்வாதிர் விசாரியா பூரதः. அதாவது முதல்ல பிரமாணத்துவத்தை விசாரிக்கணும். எதுல எது பிரமாணம் அப்படின்னு, எதுல எது பிரமாணம் அப்படின்னு விசாரிக்கணும். குத்திர கிம் பிரமாணம் இது பிரதமதः விசாரணீயம். அத வியாசர் இங்க விசாரிக்கல. வியாசர் பாதராயணர் அதை இங்க விசாரிக்கல. பாதராயணர் அதை இங்க விசாரிக்கல. ஏன்? ஜெய்மினி விசாரிச்சிருக்கார். மானத்வாதிகளை அவர் விசாரிச்சிருக்கார். அத இவரும் அங்கீகரிக்கிறார். இதுல என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, ஜெய்மினி சொன்னத உபஜீவியமாக வச்சுண்டு, ஜெய்மினி சொன்னத உபஜீவியமாக வச்சுண்டு இங்க இங்க வியாசரும் கிரந்தத்தை எழுதியிருக்கார். எப்படின்னு பார்த்தா, பிரமாணத்வாதிகளை முதல்ல விசாரம் பண்ணணும். அந்த காரியத்தை யாரு பண்ணிருக்காரு? ஜெய்மினி பண்ணியிருக்கார். அதே மாதிரி வியாசர் இங்க ததுப்தம் நச்ச ஆதிகாரிகம் அப்படி பதனானுமானாத், அந்த மாதிரி சூத்திரங்கள்ல பூர்வமீமாசா விஷயத்துல பூர்வமீமாசா விஷயங்களை காண்பிச்சிருக்கார். என்ன பூர்வமீமாசா விஷயங்களை இவரும் காண்பிச்சிருக்கார். அப்போ இப்ப என்ன இங்க சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டா, வாக்கியார்த்தத்தை விசாரிக்கணும்னால் முன்னாடி பதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ அதே மாதிரி விதிர்வா தாரணவத்துன்னு இங்க சூத்திரம் இருக்கு. விதிஸ்து தாரணை அபூர்வத்வாதன் அங்க சூத்திரம் இருக்கு. குஷாச்சந்தஸ்துத்யுபகானவத் ததுக்தம்னு இங்க சூத்திரம் இருக்கு. அங்க உபகானவத் அப்படின்னு திருஷ்டாந்தம் காண்பிச்சிருக்க. விதிர்வா தாரணவத் அப்படின்னு தாரணத்தை திருஷ்டாந்தமாக காண்பிச்சிருக்கார். அப்போ திருஷ்டாந்தம் முன்னாடி தெரியணும், முன்னாடி சொல்லப்படணும், தாஷ்டாந்திகம் பின்னாடி தெரியணும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, இந்த காரணங்கள்னால கர்ம விசாரம்தான் பூர்வம் அப்படின்னு தெரியறதுன்னு முடிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு திரும்ப ஒரு தடவை ஸ்பஷ்டமா அர்த்தம் சொல்றேன். திரிவர்க்கே பிராக் பிராவண்யம் பவதி. முதல்ல எல்லாருக்குமே தர்மார்த்த காமங்கள்ல பிராவண்யம், ஒரு ஈடுபாடு வருது. உபாசன அங்கத்வத்தோபி, உபாசனம் பிரதி கர்மணாம் அங்கத்வாதபி சஃலயத்தனதா நாம புருஷஸ்ய
கர்மவிசாரே யத்னः சஃலः பவதி. யத்னம் பண்ணாதான் கர்ம நிர்ணயம் வரும். அந்த கர்மானுஷ்டானம் பண்ணால்தான் உபாசனமானது நிஷ்பத்தி ஆகும். வியாக்கியாரூபே அத்திர சாஸ்திரே மீமாம்சா சாஸ்திரே கிரமநியதி அசௌ சாச்ச முக்கிய கிரமேண, முக்கிய கிரமத்தினால்தான் வரும். மானத்வாதிஹி விசாரியா புரதः. மானத்துவம் பிரமாணத்துவம் பேத பிரமாண பேத சேஷத்துவ பிரயுக்தி கிரம சம்யகாக அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் அர்த்தம். பிரமாணாத்தியாயம், பேதாத்தியாயம், அங்காத்தியாயம், பிரயுக்தி அத்தியாயம், கிரமாத்தியாயம், அதிகாராத்தியாயம், சாமானியாதிதேசாத்தியாயம், விசேஷாதிதேசாத்தியாயம், ஊகாத்தியாயம், தந்திராத்தியாயம், ஊகாத்தியாயம், பாதாத்தியாயம், தந்திராத்தியாயம், கடைசியாக பிரசங்காத்தியாயம்னு 12 அத்தியாயங்கள் இருக்கு. இந்த அம்சங்கள் எல்லாமே முன்னாடி விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். இத வேதாந்த சாஸ்திரத்துல விசாரம் பண்ணல. மானத்வாதிகி பிரமாணத்வாதிகி விசாரியா புரதா ஈக ததா வாக்கிய வேத்யாத் பதார்த்த. வாக்கியத்தினால, வாக்கிய வேத்தியம்னா வாக்கியார்த்தம், வாக்கியார்த்தத்தை காட்டிலும் பதார்த்தா புரதா வேத்யா. அது பதார்த்தம் தெரியாம வாக்கியார்த்தம் தெரியாது இல்லையா? இப்போ ததுக்தம் அப்படின்னு வேதாந்தத்துல இருக்கு. லிங்க பூயஸ்துவாத் தத்தி பலீய ததபி தத் பலீய. லிங்க பூயஸ்துவாத், லிங்கம்னா வாக்கியங்கள், வாக்கியங்கள்லாம் அதிகமா இருக்கு. தத்தி பலீய பிரகரணத்தை காட்டிலும் வாக்கியம் பலீயஸ். ததப்பி அதுவும் உக்தம். ததப்பி உக்தம் அப்படின்னா பூர்வீமாம்சையில உக்தம். அப்போ ததப்பி தத்தி பலீய இதெல்லாம் பூர்வீமாம்சையில சித்தமான விஷயங்கள் தானே. பதார்த்தங்கள் தெரியாத போனால் வாக்கியார்த்தம் எப்படி தெரியும்? தத்பதார்த்தாதிபூத வாக்கிய பிரகரணாதி அஜ்ஞானி வாக்கியார்த்த ஞானம் கதம் பதார்த்த ஞானே சம்பூர்ண வாக்கியார்த்த சூத்திர ரூபஸ்ய வாக்கியஸ்ய அர்த்தः கதம் ஞாயத்தே. அதனால அது தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல கர்ம விசாரம் பண்ணி ஆகணும். திருஷ்டாந்தச்ச உபமேயாத். உபமேயம்னா தாஷ்டாந்திகம். தாஷ்டாந்திகத்துக்கு முன்னாடி திருஷ்டாந்தம். விதிர்வா தாரணவத். தாரணவத்துன்னு சொன்னார். தாரணம் எங்க சொல்லிருக்கு? பூர்வீமாம்சையில சொல்லிருக்கு. அதை தெரிஞ்சுட்டாதான் தாரணவத்துன்னு சொன்ன தாஷ்டாந்திகம் தெரியும். திருஷ்டாந்தம் தாரணம். தாஷ்டாந்திகம் என்ன தெரியும் இல்லையோ? பரிவ்ராஜகாதி ஆசிரமங்களுக்கெல்லாம் விதி இருக்கு. பரிவ்ராஜகாதி ஆசிரமங்களுக்கு விதி இருக்குன்றது விதி விதி இருக்குன்னு தாஷ்டாந்திகம். இதுக்கு திருஷ்டாந்தமா சாதிக்கிறார். தாரண விஷயத்துல எப்படி ஆனால் விதி இருக்கோ அதே மாதிரி. ஏன் இந்த வார்த்தை வந்தது அப்படின்னால், பரிவ்ராஜகாதி ஆசிரமங்களை சொல்ற வாக்கியம் இருக்க, அது விதி மாதிரி இல்லை, அனுவாதம் மாதிரி இருக்கு. சுவாமி, அனுவாத ஸ்வரூபமான வாக்கியத்துல விதி வருமா அப்படின்னா, உபரிஹி தேவேபியோ தாரயத்தின்னு ஹி சப்த கடிதமான வாக்கியம் அனுவாத ஸ்வரூபமாக தான் இருக்கு. அங்க விதி ஒத்துக்கிறோமா இல்லையா அப்படின்னார். எதி மது சமிதே யாத்து சாத்ரியம் கிமர்த்தம். அது மட்டும் இல்ல, கடைசியா அழகா சொல்றார். இப்போ மது சமிதே பக்கத்துல கிடைக்குமானால் மலை அர்க்கேச்சே மது விந்தேத கிமர்த்தம் பர்வதம் ரச்சேத். அர்க்கேன்னு பாட்டம், அத்கேன்னு பாட்டம் கூட அத்கேன்னு அவ்வியம் எடுத்து எழுதியிருக்காருங்க. அர்க்கேன்னு அர்க்க புஷ்பத்துல இருக்கு. அர்க்க புஷ்பத்துல சபரசுவாமி அர்க்கேன்னு பாட்டம் எடுத்திருக்காரு. அர்க்கேச்சேத் மது விந்தேத கிமர்த்தம் பர்வதம் ரஜேத். பர்வத பரியந்தம் எதுக்கு போகணும் அப்படின்னார். அதுதான் இங்க சொல்ற. அதுதான் இங்க சொல்ற. இப்ப ஏன் இந்த வாக்கியம் வந்தது கடைசியில அப்படின்னா, பூர்வ காண்டத்துல பிரம்ம ஞானம் இல்லாம கேவல கர்மானுஷ்டானத்தினாலேயே
கேவல கர்மானுஷ்டானத்தினால பரிமித பல பிராப்தி உச்சத்தை. உத்தரகாண்டத்துல கர்ம பரிகர்மிதமா இருக்கிற ஞானத்தினால, கர்ம சகித ஞானத்தினால ஒரு அனந்தமான பலம் கிடைக்கும்னு சொல்லப்படுறது. என்ன இப்போ லகூபாயத்தினாலேயே கிடைக்குமா இருந்தால் குரு உபாயத்துக்கு யாராவது போவாளா? என்ன அப்போ இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, இந்த வியக்தி முதல்ல லகுபாயமாயிருக்கிற கர்மானுஷ்டானம் இருக்கும் இல்லையோ, கர்மானுஷ்டானத்தினாலேயே இந்த பலன் கிடைக்குமோ அப்படின்னு அதுல விசாரம் பண்றான். அர்க்கேச்சேல் மதுவிந்தேத்த கிமர்த்தம் பர்வதம் பிரஜயத்துனா, லகுபாயமா இருக்கிற கர்மானுஷ்டானத்தினாலே இந்த பலன் கிடைக்கலாமே. அப்போ அதுல தானே ஒருத்தனை வந்து விசாரம் பண்ணுவான். அது விசாரம் பண்ணி பார்த்துட்டு இல்ல கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு தான் பிரம்ம விசாரத்துக்கு வருவான். அப்போ அப்படி பார்த்தாலும் இந்த கிரமம் சித்திக்கிறது. இதை 7 விதமான கிரமங்களை சுத பிரகாஷிக்கல சாதிச்சிருக்கார். சங்கதி விசேஷேன விசிஷ்ட கிரமம் அப்படின்ற பங்கிக்கு வியாக்கியானம் பண்ணிச்ச இமாக சங்கதய இமே சங்கதி விசேஷாக அத்திர அபிப்பிரேதான்னு ஆரம்பிச்சு 7 சங்கதிகளை சொல்றது. அது வியாக்கிய கிரம. அதே மாதிரி திருஷ்டாந்த தாஷ்டாந்திக பாவம் சொல்லியிருக்கார். பதார்த்த வாக்கியார்த்த பாவத்தை சொல்லியிருக்கார். அப்புறம் வந்து அங்காங்கி பாவத்தை சொல்லியிருக்கார். இந்த மாதிரி 7 விஷயங்கள் இங்க இருக்கு. அது எல்லாமே இங்கே இந்த ஸ்லோகத்திலேருந்து எடுத்துடலாம் அப்படின்னு அபிப்பிராயம். இப்போ இங்க அதிகரண சிந்தாமணியில என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டா, அதிகரண சிந்தாமணியில மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய பஞ்சமாத்தியாயத்துல கிரம நியாமக பிரமாணங்கள் விசாரிக்கப்பட்டிருக்கு. நேத்திய சொன்னோம். அது ஸ்ருதி அர்த்த பாட ஸ்தான முக்கிய பிரவೃತ್ತಿ கிரமங்கள். அந்த கிரமங்கள் இப்படி இதெல்லாம் வந்து கிரம நியாமக பிரமாணங்கள்னு சொல்றேன். இதுல இருந்து என்ன சித்திக்கிறது? கிரமங்கள் சித்திக்கிறது. இது மொத்தம் இங்க விவக்ஷிதம் அப்படின்னு அதிகரண சிந்தாமணியில வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அத ஸ்ருதி அர்த்த பாடஸ்தான முக்கிய பிரவೃತ್ತಿ அப்படின்னு 6 பிரமாணங்கள். இந்த 6 பிரமாணங்கள்ல அர்த்த கிரமஹான்னு ஒண்ணு அக்னிஹோத்ரன் ஜுஹோதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. யவாகும் பச்சத்தின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அக்னிஹோத்திரத்தை பண்ணிட்டு யவாகும் பாக்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அக்னிஹோத்திரம் தான் ஆயிடுத்தேன். அதுக்காக யவாகும் பச்சத்தி முதல்ல. இது அக்னிஹோத்திரம் அப்புறம் இதுக்கு என்ன இது என்னன்னா அர்த்தான பலானுரோதேன கிரமம், பிரயோஜனானுரோதேன கிரமம். அதே மாதிரி இங்கேயும் என்னன்னா வந்து அர்த்த கிரமம் இங்கேயும் விவக்ஷிதம். என்ன அர்த்தம்? அங்காங்கி பாவம் இருக்கிறதுனால முதல்ல அங்கத்தை விசாரம் பண்ணிட்டு அப்புறம் அங்கேயே விசாரம் பண்ணணும். அங்காங்கி பாவம் இருக்கிறது. அதே மாதிரி பாடக்கிரமம் கூட இங்க இருக்கு. பாடக்கிரம என்ன பாடக்கிரமம் அப்படின்னா, முதல்ல பூர்வ காண்டம், அப்புறம் பிரம்ம காண்டம்னு இருக்கு. பதார்த்த ஞான சாபேட்சம் வாக்கியார்த்த ஞானம்னு சாச்சர் இல்லையா? சமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா ஆசகேன. அத பிராமணா விவிதிஷந்தின்னு இருக்கு. அங்க வந்து வேதித்தும் இச்சந்தி உபாசனம் சொல்லப்பட்டது. அங்கு யஜ்ஞேன தானேன இருக்கு. யஜ்ஞாதிகள் வந்து பதார்த்தங்கள். யஜ்ஞாதி பதார்த்தங்களை தெரிஞ்சுக்காத போனால்
தத்விசிஷ்டமான உபாசனத்தை சொல்லுகிற இந்த வாக்கியார்த்தம் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னார். சரி, இந்த அளவுக்கு நம்ம வச்சுப்போம். இந்த இதுல நிறைய விசேஷங்கள் சொல்லிருக்கார். யஜ்ஞாதிகள் அதாவது யஜ்ஞாதிகள் பதார்த்தங்கள் அது வந்து கர்ம விசாரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். யஜேத்தன்னு சொல்லும் போது ஆமா தாத்வர்த்தமாவே அந்த பதார்த்தம் தெரிஞ்சிருந்த இந்த வாக்கியம் கொல்லியோ கிடையாது. பிரம்ம உபாசனத்தை சொல்லுகிற வாக்கியம். இந்த வாக்கியத்துல அந்தர்கதமா இருக்கிற பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாத போனால் பிரம்மோபாசனத்தை பிரதிபாதனம் பண்ணிக்கிற வாக்கியம் எப்படி நம்மளுக்கு அர்த்தத்தை கொடுக்கும்? அப்போ அதுல இருக்கிற யஜ்ஞாதிகள் கர்மா தானே, அதை பத்தி நன்னா தெரிஞ்சிருந்தா தானே வாக்கியார்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். சரி, பார்க்கலாம். கவிதாரிகேசன் கல்யாண விஷாலே